Hello aspirants, welcome to HL Focus Point. Last video TNEB AE 2018 and the written examination part 3 oda solutions 84th question varaikku paathom. In the video la adula irundha continue panna porom. 85 la irundhu remaining questions நம்ம solutions paaka porom. So vaanga video ku polam. 85th question. The following figure shows a composite switch consisting of a power transistor BJT in series with a diode. Assuming that the transistor switch and the diode are ideal, the IV characteristics of the composite switch கொடுத்திருக்காங்க. Okay. இப்போ இங்க நமக்கு ரெண்டு switch இருக்கு, ரெண்டு device இருக்கு, BJT இன்னொன்னு வந்து diode. இது ரெண்டுமே சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த காம்பினேஷனோட ஐடியல் ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. இல்ல நீங்க நோட் பண்ணீங்கன்னா பிஜேடி டயோட் ரெண்டுமே வந்து யூனிடைரக்ஷனல் டிவைஸ். அதாவது ஒரு டைரக்ஷன்ல மட்டும் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும், இன்னொரு டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி வந்து பாசிட்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்க, வோல்டேஜ் வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் அப்ளை பண்றோம், அப்ப அதோட கரண்ட்டும் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். இப்போ என்ன பண்றேன், நான் வோல்டேஜை நெகட்டிவ் ஆக்குறேன், அப்ப I will be equal to 0. உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோவே ஃப்ளோ ஆகாது. அதனால தான் இது யூனிடைரக்ஷனல் டிவைஸ்ன்னு சொல்றோம். இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 1 எடுத்துக்கோங்க. ஆப்ஷன் 1ல பாத்தீங்கன்னா கரண்ட் I வந்து பாசிட்டிவ்லயும் இருக்கு நெகட்டிவ்லயும் இருக்கு. பாருங்க, பாசிட்டிவ் டைரக்ஷன்லயும் இருக்கு நெகட்டிவ் டைரக்ஷன்லயும் இருக்கு. அப்ப பிஜேடி டயோட் நான் ரெண்டுமே யூனிடைரக்ஷனல் சொன்னேன், அப்ப இந்த ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ஐ வந்து இங்க நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு, அப்ப இதுவும் எனக்கு நெகட்டிவ்ல எனக்கு இங்க கரண்ட் வந்து ஜீரோவா இருக்கும், அப்ப இதுவும் கிடையாது. ஆப்ஷன் 4க்கு வாங்க. சிமிலர்லி ஐ வந்து பாசிட்டிவ்லயும் இருக்கு நெகட்டிவ்லயும் இருக்கு, அப்ப இது பாசிபிள் கிடையாது. ஆப்ஷன் 3 பாருங்க, ஐ வந்து ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும் தான் இருக்கு. நீங்க வோல்டேஜ் வந்து பாசிட்டிவ்ல கொடுத்தாலும் சரி நெகட்டிவ்ல கொடுத்தாலும் சரி, ஐ வந்து எனக்கு ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும்தான் இருக்கு. So the answer is option 3. இது ரொம்ப சிம்பிள், நீங்க இதை ரொம்ப மண்டையா பிச்சுக்க வேணாம், உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருந்தா போதும். பிஜேடி ஒரு யூனிடைரக்ஷனல் டிவைஸ், டயோடு ஒரு யூனிடைரக்ஷனல் டிவைஸ், ரெண்டும் நீங்க கேஸ்கேட்ல போடுறப்ப சீரீஸ் கனெக்ட் பண்றப்ப அகைன் உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ யூனிடைரக்ஷனா தான் இருக்கும். அப்படி ஆப்ஷன்ஸ் வச்சு செக் பண்றப்ப எனக்கு ஆப்ஷன்ஸ் 3 மட்டும் தான் மேட்ச் ஆகுது. ஓகே. A 3-phase fully controlled bridge converter is feeding a load, drawing a constant and ripple-free load current of 10 amp at a firing angle of 30 degree. The approximate percentage total harmonic distraction is THD and the RMS value of the fundamental component of the input current will be respectively அப்படின்றாங்க. ஓகே, இங்க எனக்கு கொடுத்துருக்க ரெண்டு டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்னு கரண்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, இன்னும் ஃபயரிங் ஆங்கிள் ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஃபண்டமெண்டல் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஃபண்டமெண்டல் காம்போனன்ட் கேட்கறாங்க, தென் டிஹெச்டி கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் காம்போனன்ட் பார்த்தலாம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இட் இஸ் given by √6 by pi into I0. That is √6 by pi into I0 வந்து இங்க எனக்கு 10. இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா you will get 7.8 வரும். அப்ராக்சிமேட்டா you will get 7.8 amps. இதுதான் என்னோட क्वेश्चन கேட்டிருக்குது. ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஒன்னு ஆப்ஷன் 2 இருக்கு, ஒன்னு ஆப்ஷன் 4 இருக்கு. சோ ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தான் என்னோட ஆப்ஷனா இருக்கும். அடுத்து என்ன கேக்குறாங்க, டிஹெச்டி கேக்குறாங்க. இப்ப அது கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் தி கரண்ட், நம்ம ஃபண்டமெண்டல் காம்போனன்ட் கண்டுபிடிச்சோம், பட் ஜெனரல் ஆர்எம்எஸ் வேல்யூவோட தெரிஞ்சிருக்கணும். அதோட ஃபார்முலா இஸ் ரூட் ஆஃப் 2 by whole root of 2 by 3 into I0. அது எப்படி எழுதலாம், ரூட் ஆஃப் 2 by 3 I0 வந்து 10. இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்க, என்னோட ஆன்சர் வந்து 8.16 amps வரும். ஓகே, இப்ப இதுல வச்சுதான் நம்ம டிஹெச்டி ஃபைண்ட் பண்ண போறோம். டிஹெச்டியோட ஃபார்முலா இஸ் ரூட் ஆஃப் IS divided by
IS1 the whole square minus 1, that is 8.16 divided by 7.8 the whole square minus 1 percentage THT கேட்கறதுனால into 100 நம்ம போட்டுக்கலாம். இதை calculate பண்ணினா எனக்கு approximately I will get 31%. So என்னோட answer is THT is 31% and my fundamental component of RMS value is 7.8. அதை satisfy பண்ற option is 2. இதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இதுக்கு நீங்க ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்முலாஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Okay. In the circuit, an ideal switch is operated at 100 kilohertz with a duty cycle ratio of 50%. Given that del IC is 1.6 amps, peak to peak I0 value is 5 amps. The peak current in S என்னன்னு கேக்குறாங்க. கொடுத்திருக்க சர்க்யூட் பாத்தீங்கன்னா இட்ஸ் a buck converter. இது வந்து ஒரு buck converter. buck converter என்ன பண்ணும்னா உங்களுக்கு கொடுத்த வோல்டேஜோட ஸ்டெப் டவுன் பண்ணும். கொடுத்திருக்க இன்புட் வோல்டேஜோட அவுட்புட் வோல்டேஜ் கம்மியா வரும். இப்போ எனக்கு இங்க ரெண்டு ஆப்ரேஷன் இருக்கு. ஒன்னு சுவிட்ச் க்ளோஸ் ஆகும்போது சுவிட்ச் வந்து ஆனா இருக்கும். சுவிட்ச் க்ளோஸ் ஆச்சுன்னா ஆன் டைம் டி ஆன் சொல்லுவோம். சுவிட்ச் ஆஃப் இருந்துச்சுன்னா சுவிட்ச் ஓப்பனா இருக்கிறப்ப ஸோ டி ஆஃப் டைம் சொல்லுவோம். இப்போ சுவிட்ச் க்ளோஸா இருக்கும் போது எப்படி ஆகும், இந்த வோல்டேஜ் வந்து இந்த டயோடு வந்து ரிவர்ஸ் பயஸ்ல இருக்கும். டயோடு வந்து ரிவர்ஸ் பயஸ்ல இருக்கும் சுவிட்ச் க்ளோஸா இருக்கிறப்ப. கரண்ட் வந்து இட் வில் ஃப்ளோ டு தி இண்டக்டர், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், ஒரு க்ளோஸ் சர்க்யூட் வரும். இதுதான் சுவிட்ச் இதா இருக்கும் போதுமே, தட் இஸ் சுவிட்ச் வந்து க்ளோஸ்டா இருக்கும் போது அதை வந்து நான் டி ஆன்னு எடுத்துக்கிறேன். அந்த பீரியடை வந்து டி ஆன்னு நான் எடுத்துக்கிறேன். இது வந்து விஎஸ் இன்புட் வோல்டேஜ். இது வந்து டி ஆன் டைம்ல அப்ப என் கரண்ட் எப்படி இருக்கும், கரண்ட் வந்து எப்படி இருக்குன்னா இட் வேரிஸ். இண்டக்டர் கரண்ட்னால ஸ்லோவா ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நமக்கு இண்டக்டர் இருக்கு, கெப்பாசிட்டர் இருக்கு. உங்களுக்கு ஐடியலா அப்படியே வந்துடாது. ஸோ த கரண்ட் வில் ஸ்லோலி ரைஸ் அண்ட் வில் ரீச் எ பீக். ஓகே, இது வந்து டி ஆன் டைம்ல. இப்போ நான் சுவிட்சை வந்து ஓபன் பண்றேன். நான் என்ன பண்றேன், சுவிட்சை ஓபன் பண்றேன். சுவிட்ச் ஓபன் பண்ணும் போது என்ன ஆகும், இந்த இண்டக்டர்லயும் கெப்பாசிட்டர்லயும் ஸ்டோர் ஆயிருக்க எனர்ஜி வந்து டயோட வந்து ஃபார்வர்ட் பயஸ் பண்ணி ஆகும். அப்ப கரண்ட் வில் ஃப்ளோ த்ரூ இந்த பாத். இந்த பாத்ல கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஓகே, அகைன் டு தி கெப்பாசிட்டர். ஸோ ஸ்டோர் ஆயிருக்க எனர்ஜி வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது. இந்த டைம்ல என்ன ஆகுது, என்னோட வோல்டேஜ் இது V0 எடுத்துக்கலாம், அவுட்புட் வோல்டேஜ். அப்ப எனக்கு ஜீரோவா இருக்கு. ஸோ என்ன ஆகுது, எனக்கு இது டிஸ்சார்ஜ் ஆகுது டி ஆஃப் டைம்ல. நெக்ஸ்ட் அகைன் டி ஆன்ல இட் வில் கண்டினியூ. அகைன் இண்டக்டர் வோல்டேஜ் ரைஸ் ஆகும், தென் டி ஆஃப்ல கம்மியாகும். அப்ப அவுட்புட் வோல்டேஜ் என்னவா எடுத்துக்கலாம், அவுட்புட் வோல்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க is 5 amps கொடுத்திருக்காங்க. ஒரு ஆவரேஜ் அவுட்புட் வோல்டேஜ் நான் இங்க வரையறேன். இந்த லைன் ஆவரேஜ் அவுட்புட் வோல்டேஜ். இது வந்து 5 amps. நெக்ஸ்ட் பீக் டு பீக் கரண்ட் வந்து 1.6 amps கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த பீக்ல இருந்து இந்த பீக்ல இருக்க கரண்ட் வந்து 1.6 amps கொடுத்திருக்காங்க. இவ பீக் கரண்ட் இன் எஸ் சுவிட்ச்ல என்ன பீக் கரண்ட் வரும்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பீக் கரண்ட் மட்டும் எவ்வளவு வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. இந்த வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த வேல்யூ தெரியுது 5 amps பிளஸ் திஸ் வேல்யூ. அது எப்படி எடுக்கிறது, பீக் கரண்ட் இன் சுவிட்ச் இஸ் 5 amps பிளஸ் del I by 2. del ஐங்கிறது தான் இந்த 1.6. ஸோ 5 பிளஸ் 1.6 by 2. இது 1.6னா இதுல பாதி வந்து எனக்கு தேவை. ஓகே, so 5 plus 1.6 by 2 னா 0.8 வரும். Answer is 5.8 amps. So இந்த questionக்கு answer is option 3, 5.8 amps. The next question, a single phase source inverter is feeding a purely inductive load as shown in the figure. Okay,
The inverter is operated at 50 Hz in 180 degree square mode. Assume that the load current does not have any DC component. The peak value of the inductor current I0 will be. In this question, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். V0 ஃபர்ஸ்ட் வரையறேன். அதாவது இந்த சுவிட்ச் 1 ன்னு எடுத்துக்கலாம். இந்த தைரிஸ்டர் இந்த சுவிட்ச் 1, இது 2 ன்னு எடுத்துக்கலாம். and இது 4, இது 3. இப்போ 1 and 2 ஆபரேஷன்ல இருக்கும்போது கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்னா சுவிட்ச் வழியா 1, இண்டக்டர்ல 2, இண்டக்டர்ல போய் சுவிட்ச் 2ல போய் இப்படி க்ளோஸ் ஆகும். ஓகே, அப்ப என்ன ஆகும்? எனக்கு இது பிளஸ் இது பிளஸ் இது மைனஸ் இண்டக்டருக்கு அக்ராஸா. இண்டக்டர் தான் நம்ம லோட். அப்ப இந்த வோல்டேஜ் 200 வோல்ட்டுங்கிறது இந்த இடத்துல இஃபெக்ட் ஆகும். இது வந்து டி ஆன் டைம்னு எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த சைக்கிள இப்ப வந்து சுவிட்ச் 3 and 4 வந்து ஆபரேஷன்ல இருக்கு. ஓகேவா, நான் டெலீட் பண்ணிடுறேன். சுவிட்ச் 3 and 4 வந்து ஆபரேஷன்ல இருக்கு. அப்ப எப்படி ஃப்ளோ ஆகும்? இந்த டைரக்ஷன்ல. இப்ப பாருங்க, என்னோட இண்டக்டர்ல ஃப்ளோ கரண்ட் டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆயிருக்கு. அப்ப என்னோட வோல்டேஜும் அதுக்கு ஏத்த மாதிரி ரிவர்ஸ் ஆகும். இதை நம்ம டி ஆன் எடுத்துக்க வேணாம், இது 1 and 2 ஆபரேஷன் எடுத்துக்கலாம். இங்க வந்து சுவிட்ச் 1 and 2 ஆபரேட்ல இருக்கு, இங்க வந்து 3 and 4 ஆபரேஷன்ல இருக்கு. அண்ட் இது கண்டினியூ ஆகும். ஓகே, அப்ப இதோட கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்? இண்டக்டர்ல உங்களுக்கு கரண்ட் வந்து ரைஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகும். ஸோ இட் வில் ரைஸ், டிக்ரீஸ் அண்ட் இட் வில் கண்டினியூ. இப்ப இதை வந்து மைனஸ் ஐபின்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து ஐபின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து இண்டக்டர் கரண்ட். இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா பீக் வேல்யூ ஆஃப் த இண்டக்டர் கரண்ட் ஐபி என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கு நம்ம சிம்பிளா யூ நோ தட் வோல்டேஜ் இன் இண்டக்டர் இஸ் given L into di by dt. ஓகே, VL வந்து 200 வோல்டேஜ், அதான் என்னோட VL. இங்க 200 தான் என்னோட இன்புட். L வந்து 0.1 கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. இப்ப DI னா என்ன? ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ. ஃபைனல் வேல்யூ என்ன? எனக்கு இங்க IP. The final value is IP minus initial value என்ன? minus IP ல ஆரம்பிக்குது. So minus IP. Okay, இது முடிஞ்சிருச்சு. இப்ப DT என்னன்னு தெரிஞ்சாகும். DT என்ன? இந்த பார்ட் தான் எனக்கு DT. கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? 50 ஹெர்ட்ஸ்னு கொடுத்திருக்காங்க. தட் இஸ் ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ்னு கொடுத்திருக்காங்க. அப்ப டைம் எப்படி எடுக்கலாம்? டைம் இஸ் ஈக்குவல் டு 1/f. 1/50 என்ன வரும்? 20 மில்லி செகண்ட். தட் இஸ் ஒரு சைக்கிள். இந்த ஒரு சைக்கிள் வந்து எனக்கு 20 மில்லி செகண்ட். அப்ப அதோட ஹாஃப் சைக்கிள் என்னவா இருக்கும்? 10 மில்லி செகண்டா இருக்கும். அப்ப DT is nothing but 10 மில்லி செகண்ட். இதெல்லாம் நான் சால்வ் பண்ண போறேன். ஸோ இது சால்வ் பண்ண என்ன வரும்? 200 ஈக்குவல் டு 0.1 இன்ட்டு ஐபி மைனஸ் ஆஃப் மைனஸ் ஐபி 2IP டிவைடட் பை 10 இன்ட்டு 10⁻³ இதை சால்வ் பண்ணுங்க. ஸ்பேஸ்ல தான் டேட்டா எழுதிடுறேன். இதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஐபி வில் பி 10 amps. இந்த கொஸ்டினுக்கு என்னோட ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2, 10 amps. Next question. A single phase fully controlled bridge converter supplies a load drawing constant and ripple free load current. If the triggering angle is 30 degree, input power factor is. இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, which is 2√2 by pi into cos alpha. So 2√2 by pi into cos alpha வந்து 30 degree. So 2√2 by pi cos 30 degree என்ன? Is √3 by 2. So √2 into √3 divided by 5. சால்வ் பண்ணீங்கன்னா எனக்கு ஆன்சர் வந்து 0.78 வரும். இது எப்படி சால்வ் பண்ணலாம்? √2 வந்து உங்களுக்கு கால்குலேட்டர் இருக்காது, அதனால 1.414 எடுத்துக்கலாம். இல்லைன்னா இது 1.732 எடுத்துட்டு டிவைடட் பை பை வந்து 3.14 எடுக்கலாம். இல்ல அப்படி இல்லைன்னா √2 into √3 வந்து √5. உங்களுக்கு √5 by பை. √5ங்கிறது 2.236. உங்களுக்கு √5ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா இது இன்னும் சிம்பிளா முடிஞ்சிடும். ஏன்னா லென்த்தி கால்குலேஷனை நீங்க கொஞ்சம் சிம்பிளை பண்ணலாம். பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து 0.78 வரும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2,
0.78. A variable speed 3-phase induction motor drive obtained by varying the applied voltage is suitable for. This answer is option 2. Driving fan load types where torque is proportional to the square of the speed. In the point, torque is proportional to the square of the speed. Okay, the operation of the AC motors fed from the current source is characterized by, actually it is characterized by sinusoidal armature voltage with spikes. 91 question answer is option 4. Sinusoidal armature voltage with spikes. Next question. A mod 3 counter is already available. To design a divide by 6 counter for the how many flip flops are required? Okay. Mod 3 அப்படிங்கிறது generally mod n அப்படின்வாங்க. இந்த n number of digits or number of states it can count in represent பண்ணுது. இங்க mod 3 னா 3 states count பண்ணும். அதாவது 00 01 10 இந்த 3 states தான் அதால count பண்ண முடியும். இதுக்கு we have a formula. N is less than or equal to 2 power n where n is the number of flip flop. அப்ப இங்க mod 3 னா 3 should be less than or equal to 2 power n. அப்ப n என்னவா இருந்தா இந்த ஈக்குவேஷன் உங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இப்ப n 1 எடுத்துக்கலாம். 2 power 1 வந்து பாத்தீங்கன்னா 2 வரும், which is less than or 3 is less than or equal to 2 னா தப்பு. அப்ப என்ன ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்? 3 நெக்ஸ்ட் n வந்து 2 ன்னு எடுத்துக்கலாம். அப்ப 2 power 2 னா 4 வரும். அப்ப 3 is less than or equal to 4 னா கரெக்ட். அப்ப mod 3 கவுண்டருக்கு எனக்கு நம்பர் ஆஃப் flip flops வந்து 2 தேவை. ஓகே, இப்போ டிவைட் பை 6 கவுண்டர் அப்படின்னா என்ன? அங்க எனக்கு 6 ஸ்டேட் இருக்குன்னு அர்த்தம். அதாவது n வந்து அங்க 6ன்னு அர்த்தம். நான் வேற இடத்துல எழுதுறேன். அப்ப 6 should be less than or equal to 2 power n. இங்க n என்னன்னு பார்க்கணும். அதே மாதிரி n பார்க்கலாம். n 1 இருந்துச்சுன்னா 2 power n 2 சாட்டிஸ்ஃபைடா கிடையாது, 2 ஸ்கொயர் கிடையாது. இப்போ 2 power 3 போட்டா எனக்கு 8 வரும். ஸோ 6 is less than or equal to 2 power 3 or 8 which is equal to 8. ஸோ இந்த ஈக்குவேஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப டிவைட் பை 6 கவுண்டருக்கு என்னோட n வந்து 3. அப்ப mod 3 கவுண்டர் ஆல்ரெடி எனக்கு ரெடிலி அவைலபிளா இருக்கு, 2 ஃபிளிப் ஃப்ளாப் இருக்கு. இப்ப அத வந்து டிவைட் பை 6 கவுண்டர்னா எனக்கு 3 ஃபிளிப் ஃப்ளாப் தேவை. அப்ப நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் ஆட் பண்ணனா it will be a divide by 6 counter. So extra flip flop எனக்கு தேவையானது 1. So the answer is option 2 option 4 1. ஏன்னா நீங்க வந்து 3 ன்னு வச்சிருந்தாட்ட ஆப்ஷன் 3 செலக்ட் பண்ணிட கூடாது, ஏன்னா அது தப்பு. அவங்க கேட்கறது எனக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் எத்தனை ஃபிளிப் ஃப்ளாப் வேணும் அப்படின்னு தான் கேட்கறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஆன்சர் இஸ் 1. Given 2 half adders, what extra 2 input gate is required to build a full adder? Half adderனா உங்களுக்கு 2 இன்புட் இருக்கும், ஃபுல் adderனா உங்களுக்கு 3 இன்புட் இருக்கும். ஸோ நான் 2 ஹாஃப் adder எடுத்துக்கிறேன். அதோட இன்புட் வந்து ஏபின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, நான் 2 இன்புட் கொடுக்குறேன். அப்ப இந்த ஹாஃப் adderோட அவுட்புட் என்னவா இருக்கும்? எனக்கு ஒரு சம் கிடைக்கும், ஒரு கேரி கிடைக்கும். இந்த சம்மையும் கேரியும் என்ன பண்றேன், இன்னொரு செகண்ட் ஹாஃப் adderக்கு நான் கொடுக்குறேன். அந்த ஹாஃப் adderல 2 இன்புட் இருக்குமா? ஸோ இந்த சம்மை கொண்டு போய் ஒரு இன்புட்டா கொடுக்குறேன். ஃபுல் adderோட 3வது இன்புட் இருக்குல்ல, அதை வந்து இங்க ஹாஃப் adder கொடுக்குறேன். அதாவது ஹாஃப் adderல எனக்கு 2 இன்புட் இருக்கு ஏபின்ட்டு. ஃபுல் adderனா எனக்கு 3 இன்புட் ஏபி சின்னு 3 இன்புட் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் adderக்கு என்னோட 2 இன்புட் ஏபின்னு கொடுத்துட்றேன். அந்த ஹாஃப் adderோட அவுட்புட்ல எனக்கு ஒரு சம் வரும், ஒரு கேரி வரும். அந்த சம்மை எடுத்துட்டு போய் செகண்ட் ஹாஃப் adderக்கு ஒரு இன்புட் ஆகும், இன்னொரு இன்புட்டை இந்த 3வது இன்புட்டை இங்க கொடுத்துறேன். அப்ப இங்க எனக்கு ஒரு சம் வரும், அதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். இதுல எனக்கு ஒரு கேரி வரும். இந்த 2 கேரியையும் எடுத்துட்டு போய் ஒரு ஆர் கேட் கொடுத்தா ஃபைனலா வரதா என்னோட அவுட்புட், சம் அண்ட் கேரி. அப்ப எனக்கு எக்ஸ்ட்ரா கேட் என்ன தேவைப்படுது? ஐ நீட் ஏ ஆர் கேட். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3 ஆர் கேட். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபுல் ஆர்டர், யூ கேன் பில்ட் ஏ ஃபுல் ஆர்டர் யூசிங் 2 half adders
and one OR gate. Okay, 8085 instruction that doubles the value in the accumulator. இங்க 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 4 ஆப்ஷனும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். XOR ஏனா அக்குமுலேட்டர்ல இருக்க ஒரு வேல்யூவை அகைன் அதோட வேல்யூவோடய நான் XOR பண்றேன். A XOR A. add ஏனா A plus A. subtract sub ஏனா A minus A. OR ஏனா A plus A. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த A வந்து பைனரி மல்டிப்ளிகேஷன், பைனரி அடிஷன். கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ரெண்டுக்குமே அடிஷன் ஏன் போடுறேன்ட்டு, பிளஸ் சிம்பிள் போடுறேன்ட்டு. இந்த A வந்து லாஜிக்கல் அடிஷன். சரி, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஒவ்வொரு இதையுமே பார்க்கலாம். இப்போ நான் 34ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 34 ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஓகே, செகண்ட். 34 ஹெக்ஸாடெசிமல் நம்பர். இப்போ நான் இதை டபுள் பண்றேன். இதை டபுள் பண்ணா என்ன வரும்? 68H. ஃபர்ஸ்ட் XOR ஆபரேஷன் எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து உள்ள மைக்ரோ ப்ராசஸர் எல்லாமே பைனரியில தான் அது ஒர்க் பண்ணும். அதனால 34H வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பரை நான் பைனரியா கன்வெர்ட் பண்றேன். அது ரொம்ப சிம்பிள். டைரக்டா 3ஓட பைனரி ஈக்குவலன்ட் என்ன? 0011. 4ஓட பைனரி ஈக்குவலன்ட் இஸ் 0100. ஓகே, இந்த நம்பரை ஐ எம் கோயிங் டு XOR. இதான் என்னோட வேல்யூ A. அகைன் ஐ எம் XORing it with A. 00. So XOR gate ஓட பிரின்சிபல் உங்களுக்கு it is also called as inequality gate. ரெண்டு so இப்ப 0 XOR 0 பண்ணீங்கன்னா 0 XOR 0 is 0 and 0 XOR 0 is 0. 1 XOR 0 என்ன வரும்? again உங்களுக்கு 0 and 0 XOR 0 is 0. 1 XOR 0 0 0 0. இதை நீங்க அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல்ல 00H. ஸோ வேல்யூ உங்களுக்கு டபுள் ஆகல. அப்ப XOR A ஆன்சர் கிடையாது. அடுத்து ஆட் பண்ணி பார்க்கலாம். 0011 0100 plus 0100 binary addition. So 0 plus 0 0, again 0 plus 0 0. 1 plus 0 is sum வந்து 0, carry வந்து 1 வரும். So 1 plus 0 plus 0 1. இங்க 1 plus 1 0, carry இங்க 1 வரும். 1 plus 1 sum 1, carry வந்து 1. இங்க 1, இங்க 0. இதை ஹெக்ஸாடெசிமல்ல கன்வெர்ட் பண்ணி பாருங்க. I will get 6 8. ஸோ நம்ம எடுத்திருக்க வேல்யூ அப்படியே இங்க 68 டபுள் ஆயிருக்கு. ஸோ the answer is add A. நீங்க வேணா sub A and OR A பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆன்சர் வராது. sub A பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் எல்லாமே 0வா வரும். ஆட் பண்றவும் அதுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர் வரும். ஸோ கொடுத்திருக்க கொஸ்டினுக்கு my answer is option 2, add A. The status flag that is available in the microprocessor 8085 but not available in microcontroller 8051. Okay, 8055, 8085, 8051 ரெண்டுமே வந்து flag register வந்து 8-bit flag register. அதுல அதோட flag registers நான் உங்களுக்கு இங்க கொடுத்திருக்கேன். 8085 மைக்ரோப்ராசஸர் பாத்தீங்கன்னா sign flag D7 8th bitல sign flag, next 0 flag, அடுத்தது empty, auxiliary carry, next empty, parity, empty, carry. அடுத்த 8081ல பாத்தீங்கன்னா carry, auxiliary carry, F0 னா flag 0, RS1 RS0ங்கிறது register select. இது ரெண்டுமே 00 01 10 11 based on that register select பண்றதுக்காக யூஸ் ஆகும். OVங்கிறது overflow, அடுத்து இது parity. இதுல பாத்தீங்கன்னா auxiliary carry, carry, parity இந்த மூணுமே வந்து ரெண்டு மைக்ரோப்ராசஸர் மைக்ரோகண்ட்ரோலர் ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கு. கொஸ்டின் என்னன்னா மைக்ரோப்ராசஸர்ல இருக்கிற ஸ்டேட்டஸ் பிளாக் எது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் இல்லைன்னு கேக்குறாங்க. மீதி இருக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு ஆப்ஷன் சைன் பிளாகும் ஜீரோ பிளாகும் தான். கொடுத்துருக்க ஆப்ஷனை பார்க்கலாம். கேரி பிளாக் ரெண்டுக்குமே காமனா இருக்கு, அப்ப இது ஆப்ஷன் கிடையாது. ஓவர்ஃப்ளோ பிளாக் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கு பட் மைக்ரோ ப்ராசஸர்ல கிடையாது. என்னோட கொஸ்டினுக்கும் இது தப்பு.
ஆக்சிலரி ஃபிளாக் ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு, ஸோ தப்பு. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, 0 ஃபிளாக் மட்டும்தான். ஸோ த ஆன்சர் ஃபார் 95th கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் 4, 0 ஃபிளாக். இந்த ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து எப்படி வேணா உங்களால கொஸ்டின் கேட்க முடியும், அதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணலாம் ஈஸியா. ஓகே, hexadecimal equivalent of binary octal number 567.43. okay, octal number வந்து hexadecimal கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. அது ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். என்னன்னா octalல ஃபர்ஸ்ட் பைனரியா கன்வெர்ட் பண்ணிக்கணும், பைனரியை வந்து ஹெக்ஸாடெசிமலா கன்வெர்ட் பண்ணும். இதுதான் இருக்கிறதே சிம்பிள் மெத்தட். ஸோ ஆக்டல் நம்பர் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 567.43. இதை வந்து நான் பைனரியா கன்வெர்ட் பண்ண போறேன். ஆக்டல்ல பைனரியா கன்வெர்ட் பண்ணும்போது வில் ரைட் இட் இன் குரூப் ஆஃப் 3. ஸோ 5 வந்து எப்படி எழுதலாம்னா 101, 6 வந்து 110, 7 111, 0.4 எப்படி எழுதலாம் 100, 3 வந்து 011. இப்போ இதை ஹெக்ஸாடெசிமலா கன்வெர்ட் பண்ணா நம்ம என்ன பண்ணோம், we have to group it in 4s. 4 நாளா குரூப் பண்ணும். ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இப்படி போறேன், டெசிமல் பாயிண்ட்டுக்கு அந்த ரைட் சைட்ல இந்த டைரக்ஷன்ல போறேன். ஸோ 1 2 3 4 இது 4, அடுத்து 1 2 3 4, ரிமைனிங் 1க்கு பக்கத்துல இன்னொரு 3 0 போட்டா எனக்கு 4 குரூப் ஆஃப் 4 வந்துடும். அதே மாதிரி டெசிமலுக்கு ரைட் சைட்ல அகைன் 1 2 3 4. நெக்ஸ்ட் 1 1 ரெண்டு நம்பர் தான் இருக்கு. அகைன் 4, எனக்கு 4 டிஜிட்ஸ் வேணுங்கிறதுக்காக 2 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இதை அப்படியே டைரக்டா எடுத்து ஹெக்ஸாடெசிமல் எழுதுறேன். 000 1ஓட ஈக்குவலன்ட் பாத்தீங்கன்னா 1, 0111ஓட ஈக்குவலன்ட் வந்து 7. அதே மாதிரி 0111ஓட ஈக்குவலன்ட் வந்து 7. 0.1000ஓட ஈக்குவலன்ட் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் இஸ் 8. நெக்ஸ்ட் 1100ஓட ஈக்குவலன்ட் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் இஸ் C. இதுதான் என்னோட ஆன்சர் 177.8C. இது எந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4. இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான், ப்ரொவைடர் உங்களுக்கு அதை எப்படி குரூப் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கணும். The number of T states taken for fetching and execution of 8085 instruction INRMS. First INRM instruction என்னன்னு பார்க்கலாம். இது வந்து இன்க்ரிமெண்ட் M அப்படின்னா என்னன்னா HL ரெஜிஸ்டர் பேர் இருக்கு. HL ரெஜிஸ்டர் பேர்னு டோட்டலா உங்களுக்கு 16 பிட்டை ரெஃபர் பண்ணுது. H வந்து 8 பிட், L வந்து ஒரு 8 பிட், டோட்டலா 16 பிட். அந்த HL ரெஜிஸ்டர் பேர் வந்து எந்த அதுல என்ன டேட்டா இருக்கோ அது ஒரு மெமரி லொகேஷனை பாயிண்ட் பண்ணும். அந்த மெமரி லொகேஷனை we are going to increment by 1. அதுதான் இன்க்ரிமெண்ட் M1. இப்போ அதுக்கு எத்தனை மெஷின் சைக்கிள்ஸ் தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்கோட் ஃபெச், ரீட், ரைட் 3 மெஷின் சைக்கிள்ஸ் தேவைப்படுது. அதுல ஆப்கோட் ஃபெச்சுக்கு 4 T ஸ்டேட்ஸ் தேவைப்படும், ரீடுக்கு 3 T ஸ்டேட்ஸ், ரைட்டுக்கு 3 T ஸ்டேட்ஸ். டோட்டலா ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா யூ வில் கெட் 10 T ஸ்டேட்ஸ். அப்ப INRMங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உங்களுக்கு தேவை 10 T states. Answer is option 3. The microcontroller 8051 has all of the following except microcontroller 8051 பாத்தீங்கன்னா டைமர் இருக்குது, உள்ளேயே சீரியல் கம்யூனிகேஷன் இருக்கு, ரீட் ஒன்லி மெமரியும் ராமும் இருக்கு. அதுல இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா built in ADC அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர், எக்ஸ்டர்னலா தான் நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க. So the question answer is option 3. Okay, discrete time signal x of n is equal to -1 to the power of n is periodic with a fundamental period. அவங்க கொடுத்திருக்கிறது x of n is equal to -1 to the power of n. ஃபர்ஸ்ட் -1 மட்டும் எடுத்துக்கிறேன். இதை எப்படி எழுதலாம்னா we can represent it as e power I pi. அதாவது e power I னா எப்படி பைனா எப்படி எழுதலாம், cos pi plus I into sin pi. அதுதான் வந்து e power I pi ன்னு எழுதிக்கிறேன். cos pi என்ன -1 plus I into sin pi என்ன 0. You will get -1. அதுதான் e power I pi ன்னு எழுதியிருக்கேன். இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க, -I1 to the power of n. அப்ப -1 to the power of n னா என்ன வரும், e power I pi to the power of
n, or I can write e power I into n pi. அதை எக்ஸ்பெண்ட் பண்ணி எப்படி எழுதலாம்? cos n pi plus I into sin n pi. ஸோ இந்த டேர்ம் 0, நமக்கு என்ன கிடைக்கும்? cos n pi. அப்போ அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன? x of n is equal to minus 1 power n cos n pi. இப்போ அவங்க ஃபண்டமெண்டல் பீரியட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, தட் இஸ் 2 pi by n. இந்த nங்கிறது என்னன்னா இந்த cos n இருக்குல்ல, அதோட இந்த டேர்ம், இந்த பை தான் அதோட n. ஸோ 2 pi by pi, pi pi கேன்சல் ஆயிடும், எனக்கு 2 கிடைக்கும். திஸ் இஸ் மை ஃபண்டமெண்டல் பீரியட். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. டைரக்டா அவங்க வந்து இ பவர்லயோ இல்ல டைரக்டா ஒரு காஸ் டேர்மையோ சைன் டேர்மையோ கொடுக்காம -1 to the power of n அது இன்டைரக்டா கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து மோஸ்ட்லி உங்க நாலேஜ் டெஸ்ட் பண்றதா, இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக சிம்பிள் கொஸ்டின் தான். உங்களுக்கு பிஎஸ்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும், அது பீரியடா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், பீரியாடிக்கா இல்லையான்னு கூட கேட்டுக்கலாம். பட் அவங்க இந்த டேர்ம் கொடுத்துக்கிறது உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான், டு மேக் த கொஸ்டின் எ பிட் ட்ரிக்கி. Okay, in Gibbs phenomena, the ringing effect is predominantly present near them. Okay, generally பாத்தீங்கன்னா FIR filter ஒரு digital filter இருக்கு, finite impulse response filter. அதை டிசைன் பண்றதுக்கு we have a method called as Fourier series method. அந்த மெத்தட்ல டிசைன் பண்றப்பதான் உங்களுக்கு வந்து Gibbs phenomena-வை நீங்க அப்சர்வ் பண்ணுவீங்க. அது எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லோ பாஸ் ஃபில்டர் எடுத்துக்கலாம். லோ பாஸ் ஃபில்டர்னா இதான் ஐடியல் லோ பாஸ் ஃபில்டர். ஐடியல் மீன்ஸ் ஐடியலா வரல, நார்மல் லோ பாஸ் ஃபில்டர்னு எடுத்துக்கலாம். இது என்ன ஆகும், டிசைன் பண்ற இடத்துல இந்த எண்ட் இடத்துல யூ ஹேவ் சம் ரிப்பிள்ஸ் மாதிரி கிடைக்கும். அது பேர் தான் வந்து அந்த ரிப்பிள்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து கிப்ஸ் ஃபினாமினான்னு சொல்லுவோம். ஆசிலேஷன்ஸ் மாதிரி சிலதான் நடக்கும். இதே வந்து ஹை பாஸ் ஃபில்டர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, சாரி, இந்த இடத்துல வரும். ஓகே, இது ஹை பாஸ் ஃபில்டர். இது எங்க நடக்குது? எண்ட்ல நடக்குது. தட் இஸ் பேண்ட் கேப்ல இல்ல, பேண்ட் வித்ல இல்ல, பேண்ட் ஷெல்ல, பேண்ட் எட்ஜ்ல நடக்குது. ஸோ இட் இஸ் predominantly present near the band edge. இது ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோரியர் சீரிஸ் டிசைன் பண்றப்ப it resists due to the abrupt truncation of Fourier series. அதனாலதான் ஆசிலேஷன் வந்து எய்தர் பாஸ் பேண்ட்ல இல்ல ஸ்டாப் பேண்ட்ல நடக்கும். அதனாலதான் வந்து பேண்ட் எட்ஜ்ல நடக்கிறதுனால தான் பேண்ட் எட்ஜ்ல நடக்கும். அதான் இங்க கொஸ்டின் கேட்டுறாங்க. Gibbs phenomena, the ringing effect is predominantly present near the band edge. Okay. IIR filter designing involves. ஜென்ரலா வந்து ஐஆர்ங்கிறது டிஜிட்டல் ஃபில்டர். பட் இது டைரக்டா ஒரு டிஜிட்டல் ஃபில்டரா நம்ம கன்வெர்ட் டிசைன் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் அனலாக் ஃபில்டரா டிசைன் பண்ணுவோம். இன் அனலாக் டொமைன். அதை வந்து அடுத்து டிஜிட்டல் டொமைன்ல கன்வெர்ட் பண்ணுவோம். ஐஆர் ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் இதுதான். எஃப்ஐஆர் ஃபில்டர் டேரக்டா டிஜிட்டலாவே நீங்க டிசைன் பண்ணிடலாம். ஐஆர் ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அனலாக டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணுவோம். அப்ப கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிசைனிங் ஆஃப் அனலாக் ஃபில்டர் இன் அனலாக் டொமைன் அண்ட் டிரான்ஸ்ஃபரிங் இன்டு டிஜிட்டல் டொமைன். கரெக்ட். ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. டிசைனிங் ஆஃப் டிஜிட்டல் ஃபில்டர் இன் அனலாக் டொமைன் அண்ட் டிரான்ஸ்ஃபரிங் இட் இன்டு டிஜிட்டல் டொமைன். இதுவும் கரெக்ட். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ரெண்டு கொஸ்டினுக்குமே இந்த ரெண்டு ஆப்ஷனுக்குமே வந்து கரெக்ட் ஆன்சர் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டுல எது சூஸ் பண்ணிருந்தாலுமே அவங்க ஆன்சர் கரெக்டா தான் இருக்கும். கொஸ்டின் 3 and 4 பாருங்க. சாரி, கொஸ்டின் ஆப்ஷன் 3 and 4 டிசைனிங் ஆஃப் அனலாக் ஃபில்டர் இன் டிஜிட்டல் டொமைன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அனலாக் டொமைன் தான் டிசைன் பண்றோம். அதனால டிஜிட்டல் டொமைன் நீங்க கொடுத்துரு. ஸோ இந்த ஆன்சர் தப்பு. ஃபோர்த்லயும் டிஜிட்டல் டொமைன் டிசைனிங் ஆஃப் டிஜிட்டல் ஃபில்டர் இன் டிஜிட்டல் டொமைன், அதுவும் தப்பு. அண்ட் டிரான்ஸ்ஃபரிங் இன்டு அனலாக் டொமைன் கொடுத்துருங்க, தப்பு. அது அனலாக் டொமைன்ல டிசைன் பண்ணிட்டு அதை தான் வந்து நம்ம டிஜிட்டல் டொமைனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ ஆப்ஷன் 1 and 2 both are correct. For designing a multi-rate LPF filter, it is low pass filter with pass band 0 to 50 Hz
and stop band 60 to 280 hertz. Stop band deviation 0.001, pass band deviation 0.01, and sampling frequency fs is equal to 400 hertz. What would be the value of the normalized transition? Okay. எனக்கு ஒரு low pass filter இருக்கு. ஓகேவா? இந்த பார்ட் என்னோட பாஸ் பேண்ட் 0 ல இருந்து 50 ஹெர்ட்ஸ். ஓகேவா? இது வந்து என்னோட ஸ்டாப் பேண்ட் 60 ஹெர்ட்ஸ்ல இருந்து it goes till 280 ஹெர்ட்ஸ். இது வந்து ஸ்டாப் பேண்ட். இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒன்னு இருக்குல்ல, this is my transition band. Okay. அப்ப ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் பேண்டோட வித் என்னன்னு பார்க்கலாம். கிராஃப்ல இருந்து என்ன எல்லாம் இந்த என்னோட டிரான்சிஷன் பேண்ட் இட் இஸ் 60 minus 50. இந்த வித் தான் which is 10 hertz. இப்போ கொஸ்டின் என்னன்னா நார்மலைஸ்டு டிரான்சிஷன் வித் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ நார்மலைஸ்ட் transition band width என்னன்னு பாத்தீங்கன்னா it is going to be TB width already நம்ம find பண்ணிருக்கோம் divided by the sampling frequency, that is 10 divided by 400. So cancel பண்ணா 10 by 1 by 40 0.025 hertz வரும். Answer is option 1, 0.025 hertz. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். அந்த ஸ்டாப் பேண்ட் டிவியேஷன் பாஸ் பேண்ட் டிவியேஷன்லாம் பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். லோ பாஸ் ஃபில்டர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். இது பாஸ் பேண்ட் வித் கொடுத்துருக்காங்க, ஸ்டாப் பேண்ட் வித் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கும் நல்ல நமக்கு டிரான்சிஷன் பேண்ட் இருக்கும். அதோட வித்தை நீங்க சப்ராக்ட் பண்ணா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். 10 ஹெர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா அவங்க நார்மலைஸ்டு டிரான்சிஷன் விச் இஸ் 10 divided by the sampling frequency. So 10 divided by 400 I will get 0.025 hertz. Okay, in IIR filter design by bilinear transformation, the bilinear transformation is mapping from. Now already previous ஒரு கொஸ்டின்ல சொல்லிருந்தேன் IIR வந்து ஃபர்ஸ்ட் அனலாக் டொமைன்ல தான் டிசைன் பண்ணுவோம். அதுல இருந்து will transfer it into a digital domain. அந்த அனலாக் டொமைன்ல டிசைன் பண்றதுக்கு எனக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு தான் வந்து bilinear transformation BLT ன்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து IIT impulse invariance transformation சொல்லுவோம். அதுல bilinear transformation ஃபர்ஸ்ட் வந்து லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், தட் இஸ் S டொமைன் S பிளேன்ல டிசைன் பண்ணுவோம். டிசைன் பண்ணிட்டு அதுல இருந்து தான் Z டிரான்ஸ்ஃபார்ம் Z பிளேனுக்கு மாத்துவோம். அதை மாத்ததுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, தட் இஸ் S is given by 2 by T Z minus 1 divided by Z plus 1. இந்த ஃபார்முலா கூட உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ bilinear transformation பண்றப்ப ஃபர்ஸ்ட் மேப்பிங் will be taking place from Z plane to S plane to Z plane. இதான் என்னோட ஆன்சர் ஆப்ஷன் 2. Okay, what is the convolution of sequences of x of 1 x of 2 is equal to 1 1 1? Okay, நமக்கு வந்து கன்வல்யூஷன்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு லீனியர் கன்வல்யூஷன் and another one is circular convolution. இங்க அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணவே இல்லை, ஆனா ஆப்ஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா லீனியர் கன்வல்யூஷன்னா நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இன் அவுட்புட் பாத்தீங்கன்னா will be equal to n plus m minus 1. அதாவது என்னங்கிறது ஃபர்ஸ்ட் சாம்பிளோட நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ், mங்கிறது செகண்ட் சீக்வன்ஸோட நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். அப்ப இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்ல 3 இருக்கு, செகண்ட் சீக்வன்ஸ்லயும் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் 3 இருக்கு, -1 5. ஸோ என்னோட ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து 5 தான் இருக்கு. இதே சர்க்குலர் கன்வல்யூஷன்ல பாத்தீங்கன்னா ஷார்ட்டா எழுதிடுறேன், நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் will be equal to maximum of number of samples will be equal to maximum of n, n. ஸோ இங்க எனக்கு n-3 m-3, அப்ப வந்து எனக்கு நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் சர்க்குலர் கன்வல்யூஷன் 3 தான் இருக்கும். இப்போ கொஸ்டின்ல எல்லா ஆப்ஷன்லயுமே எனக்கு நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து 5. அப்ப நான் இங்க யூஸ் பண்ண போறது லீனியர் கன்வல்யூஷன் தான். ஸோ லீனியர் கன்வல்யூஷன் போட்டு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ லீனியர் கன்வல்யூஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது x of n1, இது வந்து x2, x1 வந்து எடுத்து எழுதிக்கிறேன்.
x2 வந்து இங்க எடுத்து எழுதிடுறேன். இப்போ என்ன பண்றேன், 1 into இந்த 1 into this 1, next இந்த 1 into second column, அதே மாதிரி first row into third column. அதே மாதிரி தான் இந்த second row into first column, second row into second column, second row into third column. அதே மாதிரி third row into first column 1 into 1 1, third row into second column 1 into 1 1, third row into third column 1. இப்போ இதை எப்படி எடுத்து எழுத போறோம்னா, இதை வந்து நம்ம டிவைட் பண்ண போறோம். எப்படி டிவைட் பார்ட்டிஷன் பண்றேன்னு பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 2. ஓகே, பாத்தீங்கன்னா எனக்கு 5 சாம்பிள்ஸ் இருக்கும். 1 2 3 4 5, எனக்கு 5 அவுட்புட் தேவைப்படுது. ஸோ கன்வல்யூஷன் x of n கன்வல்யூஷன் x2 of n ஈக்குவல் டு, இது எப்படி எடுத்து எழுத போறோம், அந்த பர்டிகுலர் பார்ட்டிட் பண்ணிருக்கலாம், அந்த பார்ட்டிஷன் பண்ணிருக்க சாம்பிள்ஸை ஆட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஒரே ஒரு சாம்பிள் தான் இருக்கு, 1 டேரக்டா எடுத்துக்கிறேன். அடுத்த இதுல 2 இருக்கு, 1 இங்க ஒரு 1 இருக்கு, இங்க 1 இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்றேன். ஸோ 1 + 1 2. நெக்ஸ்ட் இதுல 3 இருக்கு, 1 + 1 + 1 I'll get 3. அடுத்து 1 + 1 2 1. இவ்வளவுதான். இது எந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா ஆப்ஷன் 1. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1 1 2 3 2 1. இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ கொஸ்டின்ல உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணல எந்த டைப் ஆஃப் கன்வல்யூஷன், சர்க்குலரா லீனியரானா, நீங்க அவுட்புட்ல எத்தனை நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து யூ கேன் டிசைட். ஓகே, when a frequency band is selected, we can specify the sampling rate and the characteristic of the pre-filter, which is also called as, ஜெனரலா 2 ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்து ஆன்டி இமேஜிங் ஃபில்டர்னு ஒன்னு யூஸ் பண்ணுவோம், ஒன்னு ஆன்டி அலைசிங் ஃபில்டர்னு யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது ப்ரீ ஃபில்டர்ன்றாங்க. ப்ரீ ஃபில்டர்னா ஆன்டி அலைசிங் தான். இதே வந்து போஸ்ட் தான், போஸ்ட் ஃபில்டர் ஆஃப்டர் தி ப்ராசஸ் யூஸ் பண்ற ஃபில்டர் தான் ஆன்டி இமேஜிங் ஃபில்டர். ஓகே, அது வந்து போஸ்ட் ஃபில்டர், இது வந்து போஸ்ட் ஃபில்டர். ஸோ அவங்க ப்ரீ ஃபில்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால the answer is option 4 anti aliasing filter. Which mechanism in control engineering implies an ability to measure the state by taking measurements at the output? General control systemல ரெண்டு phenomena or ரெண்டு concepts important இருக்கு. ஒன்னு வந்து controllability and observability. Controllability na enna, it is the ability of the external input to change the state of the system from the initial state to the final state in a finite time interval. So நீங்க ஒரு சிஸ்டத்துக்கு ஒரு இன்புட் எக்ஸ்டர்னலா கொடுக்குறீங்கன்னா, அப்ப அது என்ன ஸ்டேட்ல இருக்கோ அதுல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு அது மூவ் ஆகணும் இன்னும் ஃபைனைட் டைம் இன்டர்வல். அதுதான் கண்ட்ரோலபிலிட்டி. உங்களால வந்து அந்த சிஸ்டத்தை ஒரு இன்புட் கொடுத்து உங்களால அந்த சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு அர்த்தம். அதுதான் கண்ட்ரோலபிலிட்டி. நெக்ஸ்ட் அப்சர்வபிலிட்டினா, it is the ability to measure the internal states of the system by examining its output. உங்க சிஸ்டம் இருக்கு, அதுக்கு ஒரு அவுட்புட் வருது, அது என்ன மாதிரி அவுட்புட் வருதுன்னு அந்த அவுட்புட்டை வந்து உங்களால எக்ஸாமின் பண்ணாலே உள்ள இருக்க இன்டர்னல் ஸ்டேட்ஸ் எப்படின்னு உங்களால ஃபைண்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு பேர், அந்த ஃபினாமினாக்கு பேர் தான் அப்சர்வபிலிட்டி. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ability to measure the state by taking measurements at the output. ஸோ அப்ப நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2 அப்சர்வபிலிட்டி. அவுட்புட் என்னன்னு பார்த்து உள்ள இருக்க சிஸ்டம் எப்படி இருக்கு, என்ன ஸ்டேட்ல இருக்குன்னு உங்களால ஃபைண்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த மெக்கானிசம் பேரு அப்சர்வபிலிட்டி. The layer that extends host to host delivery to process deliveries. இது வந்து OSI லேயர் பத்தி கேக்குறாங்க. OSIல உங்களுக்கு 7 லேயர்ஸ் இருக்கும். அந்த லேயர் தான் இது 7th லேயர், இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர். ஓகே, அத வந்து அந்த லேயர் பத்தி பிரீஃபான சம்மரி இங்க கொடுத்துருக்கேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி எல்லா பாயிண்ட்ஸுமே நான் இதுல கவர் பண்ணியிருக்கேன். அப்ளிகேஷன் லேயர்னா it allows the access to the network resources. Presentation layer, it translate, encrypt, decrypt and compresses data. Session layer na, it establish, manage and terminate sessions. Transport layer provide reliable process to process message delivery and error recovery. Network layer, it is the moves packets from source to destination and it also provides inter-networking. Data link layer organizes bits into frames and it provides hop to hop delivery.
physical layer transmits bits over a medium to provide mechanical and electrical specification. இதுதான் இது ஒரு டோட்டல் அந்த எல்லா லேயர் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுதுங்கிறத நான் வந்து ஒரு என்செம்பிள் மாதிரி இங்க கொடுத்துருக்கேன். ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அவங்க கேட்கறது ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரி happens in transport layer. So the answer for this question is option 2, transport layer. Okay. UDP is a dash protocol. ஒவ்வொரு லேயர்லயும் வந்து நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ப்ரோட்டோகால்ஸ் வச்சு தான் அந்த லேயரே வந்து ஆப்ரேட் ஆகுது. ஸோ நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. பட் ஒவ்வொரு லேயர்லயும் பேசிக் இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோகால்ஸ் வந்து உங்களுக்கு நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு லேயர்ல யூஸ் பண்ண ப்ரோட்டோகால் அடுத்த லேயருக்கு போகாது. இப்போ அவங்க யூடிபி கேட்குறாங்க. யூடிபி எங்க இருக்குன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் டிரான்ஸ்போர்ட் லேயர். இப்போ அது கனெக்ஷன்லெஸ்ஸா கனெக்ஷன் ஓரியன்டான்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோகால். ஸோ யூடிபி இஸ் ஏ டிரான்ஸ்போர்ட் லேயர் கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோகால். Modified Z transform is used for, actually it is used for having systems having dead time which is not integral a multiple of a sampling time. Okay. Increasing the order of data hold. இது வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்னா சாம்பிள் அண்ட் ஹோல்ட் சர்க்யூட்ல யூஸ் பண்ணுவோம். அதாவது சாம்பிள் அண்ட் ஹோல்டு ஒரு சர்க்யூட் இருக்கு. எதுக்கு சாம்பிள் அண்ட் சர்க்யூட் செய்யணும்? அது வந்து ஏடிசிக்கு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது ADC வந்து அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர். நீங்க கொடுக்குற இன்புட்டை கண்டினியூஸ் இன்புட் அனலாக் இன்புட் டிஜிட்டலா மாத்துது. இப்போ என்னன்னா அனலாக்ங்கிறது ஒரு கண்டினியூஸ் இன்புட். அது டைம் ஆக வேரி ஆயிட்டே இருக்கும். நீங்க அது வந்து அவுட்புட்டை டிஜிட்டலா மாத்துறதுக்குள்ள அது வேரி ஆயிட்டே இருந்துச்சுன்னா உங்களால அக்யூரேட்டான ஒரு அவுட்புட்டை உங்களால ஏடிசியால கொடுக்க முடியாது. அப்ப என்ன பண்றோம்? சாம்பிள் அண்ட் ஹோல்ட் சர்க்யூட் யூஸ் பண்றோம். அது என்ன பண்ணுது? கொடுக்குற இந்த அனலாக் இன்புட்டை சாம்பிள் பண்ணி ஒரு பர்டிகுலர் டைம் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கும். ஸோ தட் ஏடிசியால வந்து அந்த இன்புட்டை அதோட ஈக்குவலன்ட் டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அதே மாதிரி அது மாதிரி பார்ட்டா சாம்பிள் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஏடிசிக்கு அந்த சர்க்யூட் வந்து கொடுக்கும். அங்கதான் நீங்க டேட்டா ஹோல்டுங்கிற ஒரு டேர்ம் வருது. டேட்டா ஹோல்டோட ஆர்டரை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிஸ்டமோட ஆர்டரும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அதோட ஆர்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு டைம் டிலே ஆகும். So increasing the order of the data hold will increase the time delay of the whole system. Answer is option 3. Okay. A linear time single input single output system has a state space model given by dx by dt is equal to fx plus gu, y is equal to hx, where f is equal to 0, 1, minus 4, minus 2, G01 and H is equal to 1, 0. Here X is a state vector, U is the input, Y is the output, the damping ratio of the system. Okay, இதுக்கு ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் சிம்பிளா முடிய சம் இல்ல, பட் ஆனா ஈஸியா போடவே சம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஈக்குவேஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தறலாம். You'll have x dot is equal to ax plus bu, y is equal to cx plus du. அததான் இங்க வந்து fx plus gu, y is equal to hx ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஏவை வந்து இங்க f ன்னு கொடுத்துருக்காங்க. That is 0, 1, minus 4, minus 2. அதே மாதிரி b வந்து g ன்னு கொடுத்துருக்காங்க. g is equal to 0, 1 and வந்து c வந்து h ன்னு கொடுத்துருக்காங்க 1, 0 and d வந்து இந்த இடத்துல 0-வா இருக்கு. ஓகே, இப்ப டேம்பிங் ரேஷியோ ஆஃப் தி சிஸ்டம் என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தெரிஞ்சாகணும் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் தெரிஞ்சாகணும். ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ஃபார்முலாவும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இதான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா. தட் இஸ் கிளியரா இல்லையா? ரைட். இதான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா. ஓகே, எனக்கு இதுக்கு வந்து டேம்பிங் ரேஷியோ தெரியறதுக்கு எனக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் மட்டும் தெரிஞ்சா போதும். அதோட ஃபார்முலா என்னன்னா mod of Si minus A equal to 0. So determinant of Si minus A is equal to 0. இதான் characteristics equation கோட formula. So எனக்கு A மட்டும் இதுக்கு தெரிஞ்சா போதும். So S into I வந்து நான் வந்து 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா A வந்து எனக்கு இங்க 2/2 தான். ஃபர்ஸ்ட் Si minus A கண்டுபிடிச்சிடலாம்.
0 1 minus 4 minus 2. Okay, என்ன வரும் s minus s 0 0 s minus 0 1 minus 4 minus 2 னா என்ன வரும் s minus 1 4 s plus 2. Okay, இதுதான் si minus a. இதுக்கு நான் வந்து டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன். That is s minus 1 4 s plus 2. So I'll get s square plus 2s plus 4. இதான் என்னோட characteristics equation. So s square plus 2s plus 4 equal to 0. இதை வந்து நான் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணா s square plus 2 zeta omega 1s plus omega n square is equal to 0. இதான் என்னோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா I will get omega n square வந்து 4 வரும். 2 zeta omega n is equal to 2. Okay, எனக்கு இதுல என்ன தேவை damping ratio தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. So solve பண்ணா omega n வந்து root of 4, that is 2. So 2 into zeta into omega n பதிலா 2 போடுறேன் equal to 2. So zeta is equal to 1 by 2, which is 0.5. So the damping ratio is 0.5, which is given in option 2. So இதுக்கு நீங்க transfer function தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு இது கேரக்டரிஸ்டிகேஷன் மட்டும் தெரியும். நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஃபங்க்ஷனோட ஃபார்முலாவும் கொடுத்துருக்கேன். வேற ஏதாவது ப்ராப்ளம்ல கூட உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ கேரக்டரிஸ்டிகேஷன் கண்டுபிடிச்சுக்கோங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் si minus a is equal to 0. Okay. The z transform corresponding to the Laplace transform of g of s is equal to 10 by s into s plus 5. Okay. g of s என்ன கொடுத்துருக்காங்க 10 divided by s into s plus 5. இப்போ நான் இதுக்கு partial fraction எடுக்க போறேன். I'm going to take partial fraction. 10 divided by s into s plus 5 நான் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி ரெண்டு டேர்ம் இருக்கனால a by s b by s plus 5. நான் ரொம்ப டீடைலா சொல்லல. உங்களுக்கு assuming that you know how to take transfer function, like if your equation is a into s plus 5 plus b into s. So நான் a உம் b உம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ண போறேன் இந்த ஈக்குவேஷன் I'm take put s is equal to 0. 0 போட்டனா 10 is equal to a into 0 plus 5 5 வரும், b into 0 0. அப்ப a வந்து எனக்கு 10 by 5 2 வரும். Again இந்த ஈக்குவேஷன்ல I'm going to put s is equal to minus 5. அப்ப 10 is equal to a term 0 ஆயிடும் plus b into minus 5. அப்போ b வந்து எனக்கு minus 2 வரும். So my g of s is 2 by s minus 2 by s plus 5. இப்ப இதை வந்து நான் வந்து z டொமைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அதுக்கு I have a formula. இப்ப வந்து if it is in the order of if it is like this a by s minus p formula இருக்குன்னா இதை எப்படி h of z மாத்தலாம் இல்ல g of z மாத்தலாம் அப்படின்னா a divided by 1 minus e power pt into z inverse. Okay, so g of s நான் g of z மாத்துறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கலாம். இந்த 2 by s டேர்ம்ல a வந்து எனக்கு 2. So 2 divided by 1 minus e power pt. s minus p. p வந்து இங்க கிடையாது. s minus 0 தான் இருக்கு. அப்ப e power 0 into t into z inverse. Plus அடுத்த டேர்ம் minus 2 by s plus 5. So minus 2 தான் என்னோட a divided by 1 minus e power p வந்து இந்த பாருங்க s minus p ஃபார்ம்ல இருக்கு. அப்ப minus 5t into z inverse. Okay, so separate எடுத்து எழுதுறேன். z of z is equal to 2 by 1 minus z inverse minus 2 by 1 minus e power minus 5t into z inverse. So இப்போ நான் cross multiply பண்ண போறேன், which gives
2 into 1 minus e power minus 5t z inverse minus 2 into 1 minus z inverse divided by 1 minus z inverse into 1 minus e power minus 5t z inverse. இப்போ உள்ள multiply பண்ணிக்கலாம். I'll get 2 minus 2 into e power minus 5t z inverse minus 2 into z inverse. அதே மாதிரி denominator நான் multiply பண்றேன். I'll get 1 minus e power minus 5t z inverse minus z inverse plus e power minus 5t z power minus 2. So numerator எனக்கு இந்த 2 and இந்த 2 cancel ஆயிடும். So I will get இது plus, okay, 2z inverse minus 2 e power 5t z inverse divided by 1 minus z inverse common எடுத்தனா I'll get 1 plus e power minus 5t plus e power minus 5t z power minus 2. So நான் என்ன பண்ண போறேன், first numeratorல இருக்க z inverse காமனா வெளியில எடுக்கிறேன். So I'll get 2 minus 2 e power minus 5t வரும். Denominatorல z power minus 2 காமனா வெளியில எடுத்தா I'll get z square minus z 1 plus e power minus 5t plus e power minus 5t. So in the z inverse z power minus 2 cancel ஆயிடுச்சுனா I'll get z. Numerator 2 காமனா வெளியில எடுக்கிறேன். I'll get 1 minus e power minus 5t divided by z square minus z into 1 plus e power minus 5t plus e power minus 5t. So இது எந்த ஆப்ஷன்ல satisfy ஆகுது? Again அவங்க இத factorize பண்ணி வச்சிருக்காங்க. இந்த denominator நீங்க factorize பண்ணீங்கன்னா you will get option 2. factorize பண்ணி பாருங்க. This is getting late. நான் next இதுக்கு போறேன். இல்லனா நீங்க multiply பண்ணாம டைரக்டா அப்படியே வச்சிரலாம். multiply பண்ணிட்டா multiply பண்ணாம வச்சிருந்தாலும் you will get the answer. Okay. If the modulation index of the AM is changed from 0 to 1, the transmitted power is, we have a formula, transmitted power is equal to carrier power into 1 plus m square by 2. m ங்கிறது modulation index. First m வந்து 0வா இருக்கு. அப்ப 0வா இருக்கும்போது pt is equal to pc into 1 plus 0 square by 2. So answer is pc into 1 plus 0. எனக்கு pc வரும். இது pt1 ன்னு எடுத்துக்கலாம். Next இது என்ன படும், is changed from 0 to 1 when m is equal to 1. pt2 என்னவா இருக்கும், pc into 1 plus 1 square by 2. That is pc into 1 plus 1 by 2 னா 3 by 2 வரும். இதை வந்து pt2 ன்னு வச்சிருக்கலாம். இப்போ அவங்க எல்லாம் பர்சன்டேஜ் சேஞ்ச் தான் கேட்டாங்க. ஏன்னா இன்க்ரீஸ்ட் எவ்வளோன்னு தான் கேட்டாங்க. பர்சன்டேஜ் சேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் பவர் இஸ் ஈக்குவல் டு pt2 minus pt1 divided by pt1. பர்சன்டேஜ்னால இன்டூ 100 போட்டுக்கிறேன். ஓகேவா? pt2 என்ன, 3 by 2 pc minus pt1 is pc divided by pc into 100. 3 by 2ங்கிறது 1.5. So 0.5 into 100 வரும் எனக்கு இதுல சால்வ் பண்ணிக்கலாம், which is nothing but 50%. So there is an increase in 50%. The answer is option 1. Okay, if the number bits per sample in a PCM system is increased from and n to n plus 1, the improvement in signal to noise ratio will be. We have a formula. Signal to noise ratio formula is given by 1.8 plus 6n. So first n வந்து n, next என்ன பண்றோம், it is increased to n plus 1ன்றாங்க. அப்ப SNR 1 ன்னு எடுத்துக்கலாம். It is 1.8 plus 6 into n plus 1, which is 1.8 plus 6n plus 6 ன்னு வரும். So improvement கேக்குறாங்க. Improvement is SNR 1 minus SNR. That is 1.8 plus 6n plus 6 minus 1.8 plus 6n. So 1.8 to 6n cancel out and I will be remaining with 6 dB. So the answer is option 2.
In the delta modulation, the slope overload distortion can be reduced by. Okay. Slope overload distortion எப்படி நடக்கும்னா it occurs when the slope of the input signal is greater than that of the delta modulator. அப்ப அந்த எரரை ரெடியூஸ் பண்றதுக்கு ஸ்டெப் சைஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டெப் சைஸ் ரெடியூஸ் பண்ணாதான் நமக்கு we can overcome the slope overload distortion. So the answer is option 4 by increasing the step size. Okay, which of the following analog scheme requires the minimum transmitted power and minimum channel bandwidth? Analog modulation scheme AM scheme சொல்றாங்க. நான் பேசிக்கா இந்த VSB, SSB, DSB யோட கம்பேரிசன் உங்களுக்கு இங்க கொடுத்துடுறேன். அதுல பாத்தீங்கன்னா SSB யோட பவர் தான் லெஸ், தென் DSB மீடியம், தென் VSB வந்து ஹையா இருக்கும். பேண்ட்வித் பாத்தீங்கன்னா SSB க்கு FM, தென் 2FM, and VSB க்கு somewhere between FM and 2FM. ஸோ கொஸ்டின் அதான் கேட்டிருக்காங்க, மினிமம் டிரான்ஸ்மிட் பவர், மினிமம் பேண்ட்வித். பவர் எங்க லெஸ்ஸா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா SSB-ல. பேண்ட்வித்தும் கம்பேர் பண்ணி ரெண்டுத்துலயும் கம்பேர் DSB, VSB கம்பேர் பண்ணும்போது பேண்ட்வித்தும் SSB-ல தான் கம்மியா இருக்கு. ஸோ த ஆன்சர் ஆப்ஷன் 2 SSB. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நோட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்காக. கேரியர் சப்ரஷன் வந்து SSB-ல கம்ப்ளீட்டா இருக்கும், DSB-ல கம்ப்ளீட்டா இருக்கும், VSB-ல கிடையாது. சைட் பேண்ட் சப்ரஷன் வந்து ஒரு சைட் பேண்டை SSB-ல சப்ரஸ் பண்ணுவோம் கம்ப்ளீட்டா. DSB-ல there will be no side band suppression, and VSB-ல partial suppression of side band happens. Okay, an AM scheme is working with a modulation index of 0.8. Power efficiency of this modulation scheme is, இதான் efficiency-யோட formula, m square divided by 2 plus md m square. m already 0.8 ன்னு கொடுத்திருக்காங்க. So 0.8 divided whole square divided by 2 plus 0.8 the whole square. So 0.8 ங்கிறது ஒண்ணும் இல்ல, நமக்கு 6.64 0.8 square ங்கிறது. So 2 plus again 0.64, which is nothing but 0.64 by 2.64. இது சால்வ் பண்ணீங்கன்னா I'll get almost 0.24 கிடைக்கும். பர்சன்டேஜ்ல கேட்டிருக்கனால into 100 போட்டீங்கன்னா I'll get 24%. The answer is option 1, 24. The bandwidth of an n-bit binary coded PCM, pulse coded modulation signal, for modulating a signal having a bandwidth of f hertz. This is direct question. Your answer is n into f hertz. Answer is option 3, n into f. Okay, capture effect occurs. First capture effect na என்னன்னு பார்க்கலாம். இங்க இருந்து நீங்க ஒரு சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்றீங்க மாடுலேட் பண்ணி, ரிசீவர் எண்ட்ல அது டிமாடுலேட் பண்ணணும். இப்ப டிமாடுலேட் பண்றப்ப என்ன ஆகுது, நீங்க ரெண்டு சிக்னல் ரிசீவ் ஆகுது, அந்த ரெண்டு சிக்னலோட ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ரெண்டு சிக்னல்ல எந்த சிக்னல் ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த சிக்னல் மட்டும் தான் டிமாடுலேட் ஆகும். அப்ப அந்த வீக்கர் சிக்னல் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இட் வில் பி ரிஜெக்டட். அதை சப்ரஸ் பண்ணி அது ரிசீவர் லிமிட்டர் வந்து ரிசீவர்ல ஒரு லிமிட்டர் இருக்கும், அந்த லிமிட்டர் வந்து அந்த வீக்கர் சிக்னல் ரிஜெக்ட் பண்ணிடும். இதுக்கு பேர் தான் கேப்சர் எஃபெக்ட். திஸ் ஹேப்பன்ஸ் இன் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, கேப்சர் எஃபெக்ட் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. This happens in frequency modulation. So the answer is option 2, FM. If there are m messages and each message has a probability p is equal to 1 by m, the entropy is the final last question. Entropy க்கு உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, which is given by summation of I is equal to 1 to n p log to 1 by p. இந்த n-ங்கிறது நம்பர் ஆஃப் மெசேஜஸ். இங்க வந்து m மெசேஜஸ் கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு மெசேஜ்க்கு என்ட்ரோபி என்னன்னு ஃபைண்ட் பண்ண போறேன். சோ ஒரு மெசேஜ்க்கு என்ட்ரோபி இஸ் p into log. நான் சம்மேஷன் எடுக்கிறேன், நான் ஒரு மெசேஜ் தான் எடுத்திருக்கேன். p வந்து 1 by m ன்னு கொடுத்துருக்காங்க. 1 by m log to 1 divided by 1 by m. அப்ப என்ன வரும் எனக்கு இது 1 by m log to m. Okay. So for m messages, இது வந்து ஒரு மெசேஜ்க்கு. For m messages, entropy equal to m into this term. இந்த term இங்க வந்துரும் 1 by m into log 2 m. So m cancel ஆயிடுச்சுன்னா my answer is log 2 m.
இதான் என்னோட ஆன்சர். ஆன்சர் இஸ் log 2m. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. இதான் இதோட ஆன்சர். ஸோ இதான் இதோட லாஸ்ட் கொஸ்டின். TNEB 2018 கேட்ட பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 மூணுக்குமே I have given you solutions. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் மை சேனல். ஃபர்தரா நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு மிஸ் பண்ணாம நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். Till then, happy learning.